சுகமாக்குவார். என்னை போய் விடுதலையாக்குவாரா? உன்னையும் விடுதலையாக்குவார். அவரால் கூடும் என்று அறிவில் நினைப்பது பெரிதல்ல, ஆனால் எனக்கு செய்வாரா என்று உங்க சூழ்நிலைகளை சார்ந்து விசுவாசிக்கிற 5 பேர் தான் அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் ஒருத்தர் தட்டி சொல்ல, எனக்கும் அவர் செய்வாருங்க. நான் ஒரு குஷ்டரோகி, நான் தள்ளப்பட்டவன், நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் உள்ளவன், நான் அவுட்காஸ்ட்டு, நான் அன்கிளீனு, நான் நீதி உள்ளவன் அல்ல. ஏனோ எனக்கு சாபத்தால் தான் இந்த வியாதி எனக்கு வந்திருக்கு. நான் அவ்வளோ நல்ல ஆள் கிடையாது. என்னை பற்றி எனக்கு தான் நல்லா தெரியும். இதெல்லாம் நினைச்சு சொல்றாரு. அவரால் கூடும், ஆனா எனக்கு செய்வாரா? என்ன எனக்கு தான் நல்லா. நீங்களாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி. I know me. I know my disease. I know who I am. I know what curses upon me. எனக்கு போய் செய்வாரா? அழகா இயேசு சொன்னாருங்க, நான் சித்தமா இருக்கிறேன், நீ சொஸ்தமாகினார். இன்னைக்கு உங்களை பார்த்து இந்த வார்த்தை பாடலா பாடியிருக்கோம். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை வெறுக்காதவரின் இயேசு ஒருவரே. Come to him, worship him, be certain that even for me he will do it. நிறைய பேருடைய பிரச்சனை அவரால் கூடும்னு தெரியும், ஆனா எனக்கு செய்வாரா? நான் இப்படிப்பட்டவனாச்சே, இப்படிப்பட்டவளாச்சே, என் வாழ்க்கையெல்லாம் இப்படி ஆயிடுச்சே, எனக்கும் இனி நடக்குமா? இன்னைக்கு நான் அதுதான் சொல்ல வந்திருக்கேன். உனக்கும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.